திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தில் 40வதா வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டியருளல் பற்றி பார்க்கலாமா? திரிகரண சுத்தியுடன் சோமசுந்தர பெருமான வழிபடுறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தாரு வரகுண பாண்டியன். வேதாந்தங்கள் அனைத்தையும் ஆராய்ஞ்சு அவற்றின் கொள்கைகளை நிலை பெறவும் செய்தார். வரகுண பாண்டிய மன்னன் குணக்குன்றாகவும் சிவபக்தியில் பொக்கிசமாகவும் திகழ்ந்தார். அவர் ஒரு நாள் வேட்டைக்கு போய் காடு மலை அப்படின்னு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிஞ்சு பன்றி புலி யானை போன்ற விலங்குகளை வேட்டையாடி கொன்றார். மாலை பொழுது ஆனதுனால அவருடைய குதிரையான கனவட்டத்து மேலே ஏறி மதுரையை நோக்கி வந்துட்டுருக்காரு. அவர் வரும் வழியில் ஒரு அந்தணன் நடந்து வந்த கலப்பில் சோர்வாக இருந்ததுனால உறக்க மயக்கத்தில் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. வேகமாக வந்துட்டு இருந்த வரகுண பாண்டிய மன்னனோட குதிரை அந்த அந்தணன் மேலே மிதிச்சிட்டு போனதுனால அந்த அந்தணன் இறந்து போயிட்டார். இது நம்ம மன்னனுக்கு தெரியவே தெரியாது. அவர் அரண்மனைக்கு போய் அவர் சகஜமாக இருக்கார். அந்த சமயத்தில் இறந்து போனார் இல்லை அந்தணன், அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே அந்த அந்தணருடைய உடம்பு எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்து அரண்மனை வாசலில் போட்டுட்டு நடந்ததை எல்லாம் காவலாளிகிட்ட சொல்கிறாரு. காவலாளியும் உடனே போய் வரகுண பாண்டியன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது வரகுண பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்தணனுடைய உறவினர்களுக்கு எல்லாம் நிறைய பொருள் எல்லாம் கொடுத்து அந்தணனுக்கு இறுதி சடங்கு செய்யும்படி அனுப்பி வச்சிடறாரு. ஆனாலும் அந்தணன் பிராமணன் அப்படிங்கிறதுனால நம்ம மன்னனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிச்சு. அது மன்னனை பாடாப்படுத்திட்டு வருது. அதனால மன்னன் ரொம்ப கஷ்டப்படுறாரா. இதுக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தை செஞ்சு இதுலேருந்து நம்ம எப்படியாவது விடுபடணும்னு நினைக்கிறாரு. அப்போ மறையவர்கள் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் செய்கிறாரு. வைகை ஆற்றங்கரையில் 5 வகை உண்டிகளை வேதியருக்கு கொடுத்தாரு. திருமூர்த்தியின் வடிவாக நின்றிடும் அரச மரத்தை சுற்றி வந்து நிறைய தான தர்மங்களும் கொடுக்குறாரு. இப்படி எவ்வளோ புண்ணிய காரியங்கள் செஞ்சோம், எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சோம், நம்ம மன்னனை பிடிச்சிருந்த அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் விலகவே இல்லை. அதனால் மன்னன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருடைய தேகமே அப்படியே மங்கி போயிடுச்சு. மனம் தளர்ந்து அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்கார். நாளுக்கு நாள் இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் பெருகி வர்றதை பார்த்த வேதியர்கள்லாம், மன்னா நீங்கள் தினமும் கோயிலுக்கு போய் நம்ம சோமசுந்தர பெருமான நியமப்படி 1008 முறை வலம் வரணும். இப்படி நீங்கள் ஒரு 10 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே சோமசுந்தர பெருமானோட கருணையினால் உங்கள் பிரம்மஹஸ்தி தோஷம் போயிடுங்கிறாங்க. அதனால் வரகுண பாண்டியனும் கோயிலுக்கு போய் சோமசுந்தர பெருமானை பணிந்து வணங்கி, இறைவா, இந்திரனுடைய பழியையும் நீங்கள் தான் தீர்த்து அருள் செஞ்சீங்க. அது மட்டும் இல்லை, மகாபாதகம் செஞ்சவனுடைய பழியும் போக்கிட செஞ்சீங்க. இப்போ என்னை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தையும் நீங்கள் தான் என்னை விட்டு விலகுமாறு செய்யணும்னு சோமசுந்தர பெருமானின் திருவடியில் விழுந்து வணங்குறாரு. அப்புறம் அந்தணர்கள் சொன்னபடியே கோவிலை 1008 முறை வலம் வந்து வணங்குறாரு. இப்படியே தொடர்ந்து 10 நாளும் கோயிலுக்கு போய் சோமசுந்தர பெருமானை ஒவ்வொரு நாளும் 1008 முறை வலம் வந்து வணங்கி எழுந்திருக்கிறாங்க. 10வது நாள் முடிவில் சிவபெருமான் விண்ணில் இருந்து அசரீரியா, பாண்டியா, நீ செய்திட்ட இந்த பிரதட்சணம் நல்ல பலனை தரக்கூடியது. உனது செய்கையால் என் உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நீ எதை நினச்சும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஒரு நாள் சோழ மன்னன் உன்னை எதிர்த்து போர் புரிய படையெடுத்து வருவான். அப்படி அவன் படையெடுத்து வரும்போது அந்த போரில் நீ தான் வெற்றி பெறுவ. அந்த சோழ மன்னன் புறமிதுகிட்டு ஓடுவான். அப்படி அவன் ஓடும்போது நீயும் அவனை பின்தொடர்ந்து அவனை துரத்திக்கிட்டே போ. அப்படி அவனை துரத்திட்டு போகிற வழியில் திருவிடைமருதூர் அப்படின்ற ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு என்ன சிறப்புனா, நம்மை நாமே பூஜை செய்து கொள்ளும் சிறப்பினை பெற்ற தலம் அது. அந்த திருத்தலத்துக்கு நீ வந்தீன்னா ஒன்றை பிடிச்சிட்டு இருக்க இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் விலகி ஓடுமாறு அங்கே செய்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அசரீரி வாக்கை கேட்டுட்டு பாண்டிய மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பவும் சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் அவங்க அரண்மனைக்கு திரும்பி வந்துடுறாங்க. இப்படியே பல நாட்கள் கழிஞ்சு போயிடுச்சா. ஒரு நாள் சோழ மன்னன் அவருடைய புலிக்குடியை உயர்த்திக்கிட்டு போர் முரசு கொட்டிக்கிட்டு பெரும் சேனையோட பாண்டிய நாட்டு மேலே படையெடுத்து வராரு. மதுரையை சுற்றி முற்றுகையிட்ட அந்த புலிக்கொடியோனை எதிர்த்து நம்ம பாண்டிய மன்னன் போர் புரிகிறாரு. போரின் முடிவில் பாண்டிய மன்னன் தான் ஜெயிக்கிறாரு. சோழன் என்ன பண்ணுறாங்க, புறமுதிக்கிட்டு ஓடுறாரு சோழ நாட்டுக்கு. அப்போ அந்த சோழ மன்னனை துரத்திக்கிட்டே நம்ம பாண்டிய மன்னனை வரகுண பாண்டியனும் பின்னாடியே போகிறாரு. இப்படி இவர் போகிற வழியில் காவிரி கரையை பார்க்குறாரு. அப்புறம் உடனே காவிரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு திருவிடைமருதூரில் கோவில் கொண்டிருக்கும் மகாலிங்க பெருமானை தரிசிக்கணும்னு நினச்சி கிழக்கு கோபுர வாசல் வழியே கோயிலுக்குள்ளே போகிறாரு.
அப்படி அவர் போகும்போது அவர் பிடிச்சிட்டு இருந்த அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் கோவிலுக்கு வெளியவே நிற்கிது. அதால் கோயிலுக்குள்ளே போக முடியல. அதனால் மன்னர் மட்டும் கோயிலுக்குள்ளே போகிறாரு. அப்போவே அவருக்கு தெரியுது அவரை பிடிச்சிட்டு இருந்த அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் விலகிடுச்சுன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே போய் சிவபெருமானை போற்றி வணங்கி சந்தோஷப்படுறாரு. அப்போ சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறாரு, வரகுண பாண்டியா, உன்னை பிடிச்சி கஷ்டப்படுத்திட்டு இருந்த அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் கிழக்கு வாசலுக்கு வெளியில் நீ வருவன் காத்துட்டு அங்கேயே இருக்குது. அதனால் நீ அந்த கிழக்கு வாசல் வழியாக போகாத, நீ மேற்கு வாசல் வழியாக மதுரைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் சந்தோஷப்பட்ட வரகுண பாண்டியனும் கொஞ்ச நாள் அந்த திருவிடை மருதூரில் இருந்து சிவபெருமானுக்கு தொண்டுகள் பல செஞ்சு மேற்கு கோபுரத்தையும் அவரோட பெயராலே கட்டி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருப்பணியும் செய்கிறாரு. அப்புறம் மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவர் போகிற வழியில் இருக்க சிவன் கோயில் எல்லாமே வணங்கிட்டு தான் போகிறாரு. மதுரைக்கு போன வரகுண பாண்டியன் நேராக சோமசுந்தர பெருமானை போய் வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவருக்கு அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கினதுனால. அப்புறம் அரண்மனைக்கு போன அவர் சான்றோர்கள் பலரை வரவழைச்சி சிவபுராண கதையெல்லாம் கேட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் வேதம், ஆகமம், புராணம், ஸ்மிருதிகள் என அனைத்திலும் உலகங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது சிவலோகமேன்னு உணர்த்தியதை வரகுண பாண்டியன் மனசுலேயே வச்சுக்கிட்டு அந்த சிவலோகத்தை நம்ம அப்படியே நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்த அந்த ஆசையினால் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நேராக சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு போய் சோமசுந்தர பெருமானை வணங்கிட்டு, என் பெருமானே, சிவனடியார்கள் சூழ்ந்திருக்க நீங்கள் சிவலோகத்தில் எழுந்தருளி இருக்கும் இந்த திருக்காட்சியினை நானும் தரிசித்து வணங்க ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு நீங்கள் அதுக்கு அருள் செய்யணும்னு மனமுருகி வேண்டி நிற்கிறாரு. எளியாருக்கும் எளியாரான சிவபெருமான் அவருடைய பக்தன் வரகுண பாண்டியனுக்காக இந்த பூவுலகிலேயே அவனுக்காக சிவலோகத்தை காட்டணும்னு நினைக்கிறாரு. அவருடைய உள்ள குறிப்பை உணர்ந்த சிவலோகமும் விண்ணிலிருந்து இறங்கி வந்தது. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு தெய்வீக பேரொளி வீசியது. சோமசுந்தர பெருமான் நந்தியம் பெருமானை கூப்பிட்டு, என்னுடைய மெய்யடி எனாகிய வரகுண பாண்டியனுக்கு இந்த சிவலோகத்தை சுற்றி காட்டிட்டு வான்னு சொல்கிறாரு. சிவபெருமானின் திருவானைப்படி நந்தீஸ்வரரும், பாண்டிய நாட்டு வேந்தே, நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் பார்க்க விரும்பிய சிவலோகம் இதுதான் அப்படின்னு சொல்லி கூடவே கூட்டிகிட்டு போய் சிவலோகத்தையும் சுற்றி காட்டுறாரு. வரகுண பாண்டியன் பார்த்த இந்த சிவலோக காட்சியை வார்த்தைகளால் வர்ணித்து கூற முடியாத, கற்பனைக்கும் எட்டாத வண்ண கோலமாக இருந்தது. கற்பூர மனம் கலந்த தென்றல் வீசுனது. எங்கே பார்த்தாலும் தேவகானமும் இசையமாகவும் இருந்தது. காண கிடைக்காத இந்த அரிய திருக்காட்சியை பார்த்த வரகுண பாண்டியனுடைய மனசு பேரானந்தம் அடைஞ்சது. வரகுண பாண்டியனுக்கு நந்தி தேவர் பிரம்மா வாழும் சத்தியலோகமும் திருமாலின் வைகுண்டமும் உருத்திரர் நகரங்களும் அஷ்டதிக் பாலகர்கள் உள்ளிட்ட இந்திரர் வாழும் இடம் என எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவசாலோக்கிய பதம் வாழும் தாச மார்க்கியரையும் சிவசாமீபிய பதம் வாழும் புத்திர மார்க்கிரையரையும் சிவசாரூபிய பதம் வாழும் சக மார்க்கிரையரையும் காட்டி அருள் செய்தார். அறநெறி நின்று சிவனடியாருக்கு அமுது படைத்தோரையும் சிவபதம் அடைந்த பாண்டிய நாட்டு மன்னர்கள் பலரையும் காட்டுறாரு நந்திதேவர். வரகுண பாண்டியனும் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவங்க எல்லாத்தையும் வணங்குறாரு. கடைசியாக நந்திதேவர் சிவபெருமான் இருக்கிற சன்னதிக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டார். அந்த சன்னதியில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்காட்சியை பார்த்தான் வரகுண பாண்டியன். இறைவனுக்கு ரெண்டு புறமும் வேதங்களும் ஆகமங்களும் திருவுருவம் கொண்டு வாழ்த்தியவாறு நின்றுட்டுருக்கு. நாரதரும் தும்புருவும் யாழினே மீட்டிக்கிட்டு தேவகானம் அப்படியே பாடிட்டுருக்காங்க. தேவ மாதர்கள் நடனம் ஆடிட்டுருக்காங்க. விநாயகர், முருகர், வீரபத்திரர் மூவரும் சிவபெருமானை வணங்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாங்க. திருமாலும் நான்முகனும் மரியாதையோட ஒதுங்கி நிற்கிறாங்க. தேவேந்திரனும் என் திசை பாலகர்களும் அப்படின்னு நடுக்கத்தோட சிவபெருமான்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சிவனடியார்கள் எல்லாரும் அருள் பெருகும் சிவானந்த பேரமுதனை பருகி அரஹர சிவசிவ சங்கரான்னு அவங்க ரெண்டு கரங்களையும் குவித்து சிவபெருமானை வணங்கிட்டு நிற்கிறாங்க. சிவபெருமானும் அவங்க தகுதிக்கேற்ப வரங்கள் பல அருளி செய்தவாறு இருக்கிறாரு. சிவபெருமானுக்கு பக்கத்தில் அகிலாண்ட நாயகியான உமையன்னை சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்காங்க. வரகுண பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமானையும் அன்னையும் போற்றி துதித்து வணங்குறாரு. பார்த்து அவருக்கு பேச்சே வரல, வார்த்தை எல்லாம் அப்படியே குளறுது. அவர் உடம்பெல்லாம் புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி புலாகிதம் அடைந்து கருணை கடலில் மிதந்து போய் பேரானந்த பெருநிலையை அப்படைந்தார். பக்தி பரவசமாக நின்ற வரகுண பாண்டியனுக்கு முன்னாடி
அருள்மயமாய் தோன்றிய சிவலோகம் டக்குன்னு மறைஞ்சு போச்சு. மீண்டும் மதுரையே அவங்க கண்ணுக்கு தெரியுது. மீனாட்சி அன்னையையும் சோமசுந்தர பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பேச வார்த்தையே வரல. அவரு கண்ணுல கண்ணீர் மல்க சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அன்னையும் பார்த்து, நாயினை ஒத்த எளியனின் கொலை பாதகம் நீக்கருளி தாயாகி நின்ற தயாவரனே, அடியார்களில் கடையவனாகிய நானும் கண்டு பேரானந்தம் அடையுமாறு சிவலோகம் காட்டியருளிய எம்பெருமானே, பாழ்பட்ட என்னையும் ஆட்கொண்ட பெருவள்ளல் பெருமானே, மெய்யான பக்தி கொண்டோருக்கு சிவலோகம் நிச்சயம் உண்டு என்று சாஸ்திரங்கள் உரைப்பதை மெய்யென அடியேனுக்கு காட்டியருளிய பெருங்கடவுளே, உங்களுடைய திருவடியே சரணம் சரணம் அப்படின்னு பலவாறாக போற்றி துதித்து வணங்குறார். அப்புறம் சிவபெருமானுக்கு அனைத்து வித பூஜைகளையும் அகமகிழ்வோடு சிறப்பாக செஞ்சு முடிச்சாரு. ஒப்புயர்வற்ற மதுரையம்பதி வரகுண பாண்டியனின் சீர்மிகு ஆட்சியில் அன்னையிலிருந்து பூலோக கைலாசம் அப்படின்னு பெயர் பெற்று பேரும் புகழோடு விளங்கியது. திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.